மூவிஸ் ரிவ்யூ யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ், இனிமேல் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க படம் என்னென்னா இதய முரளி. ஆக்டர் அதர்வா முரளி நடித்த படம் தான் இதய முரளி. அவரோட அப்பா நேம்லேயே படம் நடிச்சிருக்காரு இதய முரளி. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட பாட்டு எல்லாமே, லிரிக்ஸ் சாங் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோ சாங் அப்லோட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை போய் தியேட்டர்ஸில் நான் இப்போ பார்த்தேன். படம் பார்த்ததுக்கு நல்லா கொடுத்த காசுக்கு எனக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஃபிலிமாக இருந்துச்சு. ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் படத்தில் நடித்த அதர்வாவோட அந்த ஃபன் மொமெண்ட்டும், தள்ளி போகாத படத்தில் லவ் ஃபெயிலியர் மூமெண்ட்டில் நடிச்சிருந்த அதர்வா கேரக்டர், இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இதய முரளி இருக்குது. இந்த படத்துக்கு நான் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல லவ் படம் பார்த்துருக்கேன். வித் லவ் இந்த மாதிரி படங்களுக்கு மத்தியில் இந்த படம் நல்லா தேட்டர்ஸில் நல்லா ஓடும் நம்புகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டே நிறையா பேர் என் கூட சேர்ந்து தேட்டர்ஸில் பார்த்தாங்க. இனி வர நாட்களே இந்த படம் நல்லா ஓடும் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படமான பானா காத்தாடி, அந்த படத்தில் இதய முரளியோடு சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் இதய முரளியாகவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தை மறக்காமல் தேட்டர்ஸில் போய் பாருங்கள். ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீக் லவ்வும் இதய முரளிங்கிற 2 லவ் ஃபிலிமும் வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு ஆல்ரெடி இதய முரளி மேலே தான் அதிக எக்ஸ்ப்ரெஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இந்த படத்து நல்லா கொடுத்துருந்துச்சு. லவ் படத்தை பார்க்க விருப்பம் இருந்தாலும் நீங்கள் போய் தேட்டர்ஸில் பாருங்கள். இல்லை இதய முரளி படம் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இதய முரளி படத்தை பாருங்கள். நான் சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இதய முரளின்னு தான் சொல்லுவேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எந்த படத்தைனாலும் போய் தேட்டரில் பாருங்கள். ஆனால் மறக்காமல் நம்ம படத்தை பார்த்துட்டு இதய முரளி சூப்பராக இருக்குது, இல்லை லவ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இதே மாதிரி வேறு என்ன லவ் ஃபெயிலியர், ஒன் சைட் லவ் படம் பார்த்தீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட பிரீத்தி மோகன் இதுக்கு முன்னாடி பிளாஸ்ட்டுங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் ஆக்ஷன்னா நல்லா பட்டையை கலப்பியிருப்பாங்க. இப்போ மறுபடியுமே அவங்க ரொமான்ஸ் படத்துக்கு வந்துட்டாங்க. இந்த படத்தில் அவங்களோட ரொமான்டிக் சீன் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த படம் பார்த்த நான் சொல்கிறேன், இந்த படத்தில் ஆக்டர்ஸ், யூடியூபர்ஸ் அவங்க எல்லோரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. பரிதாபங்கள், சுதாகர் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தேட்டரில் மறக்காமல் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஆக்டர் அதர்வா கேரியரில் இதய முரளி படம் கண்டிப்பாக நிலைச்சி நிற்கும். 4.5 ரேட்டிங் நான் கொடுக்குறேன். இந்த படத்தை நீங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவையும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா படத்தோட ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்த ஒரு நல்ல படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் தேட்டர்ஸில் போய் இதய முரளி படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.